எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம குட்டி வாண்டு ஸ்கூல்ல ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டாருங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடிங்க, இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருந்ததுன்னு அப்படியே கடைக்கு போனங்க. அங்கே இந்த மோல்டு பார்த்தங்க. இது பார்த்தோன்னு ஒரு ஸ்வீட் பண்ணலாமே ஞாபகம் வந்தது. அது என்னவா இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ சம்பவத்துக்குள்ளே போகலாமாங்க. இன்னைக்கு காலையில் தீரன் குட்டியை ஸ்கூலில் விட்டுட்டு இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கப்போ திடீர்னு ஸ்கூல்லேருந்து காலுங்க. நானே பயந்துட்டேன். ஆனால் அவங்க எடுத்தோடனே தீரன் குட்டிக்கெலாம் ஒன்றும் இல்லைங்க, பயப்பட வேணாம். ஆனால் ஏதோ ஆம்புலன்ஸ்னு சொன்னால் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கெல்லாம் ஓகே தாங்க, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னாலும் சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு, ரொம்ப நன்றிங்க அப்படின்னு வச்சுட்டேங்க. ஆனால் என்ன ஆக்சுவலாக இன்றைக்கி நடந்ததுன்னா, இன்றைக்கி டாக்டர் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்காக மார்னிங் ஒரு ½ தான் பண்ண முடியுங்க அப்பாயின்மெண்ட் புக்கிங். ஸோ அதனால் கால் பண்ணியிருந்தேன். க்யூவில் இருக்குங்க, அதனால் ஸ்பீக்கரில் வச்சுட்டு அவங்க எடுத்தோன்னே பேசலான்ட்டு இவனுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஸ்பீக்கரில் பேசுறது பார்த்து நான் ஆம்புலன்ஸ்க்கு தான் கூப்பிட்டேன்னு போய் போட்டுட்ருக்காருங்க. இதுவாது பரவாயில்லைங்க, சில குழந்தைங்க வீட்டில் செல்லமாக அடிப்பாங்களேங்க, அதையே போய் அடிச்சாங்கன்னு போட்டுவிட்டு இன்ஸ்பெக்ஷன்லாம் வந்த கதை கேள்விப்பட்டிருக்கேங்க. இவங்களுக்கு வீட்டில் பயப்படுறதோட சேர்த்து ஸ்கூலில் போய் என்னென்னலாம் சொல்லுவாங்கன்னு பயப்பட வேண்டியதாக இருக்குதுங்க. இன்னைக்கு தீரன் குட்டி புது ஸ்கூல் செப்டம்பர்லேருந்து போறாருங்க. அங்கே டிரான்சிஷன் டே இருந்தது, அங்கே போயிட்டு லயா குட்டியுமே நீ செகண்டரி ஸ்கூல் போறாங்க, புது ஸ்கூல் தான் போறா. அங்கே 2 நாள் வந்து வர சொல்லியிருக்காங்க ஃபுல் டே. ஸோ அவளை கூப்பிட்றதுக்காக தான் போற வழியில் இந்த விசிட்டரை பார்த்தவங்க பார்க்க கியூட்டாக இருந்தாலும் கொஞ்சம் அருவருப்பாக தான் இருந்தாங்க. தீரன் குட்டி அந்த பக்கமாக ஓடி போய் நின்ட்டாமா, தொற்றாதீங்க அதுவாகவே மாறிடுவீங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. சில டைம் இந்த குழந்தைங்க வெகுளியா பேசுறது நம்ம என்னதான் டென்ஷன்ல இருந்தாலும் மறந்து சிரிக்க வச்சிடுங்க. அந்த தருணம் தான் இது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.